பின்னால் பேக்கெலாம் போட்டிருக்கான் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு மறுபடியும் வந்து என்னோட லைஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னால விட்ட ஸ்கூல் லைஃப் மறுபடியும் இங்க துவங்குது. இனிமேல் என்னோட லைஃப்ல எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் நான் பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு போக போறேன். பட் அந்த ஸ்கூல் மெமரிஸ் வந்து அடிக்கடி வரும். 10 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட பள்ளிக்கூடத்துக்குள்ள வரேன், நான் படித்த கிளாஸ் ரூம் எல்லாம் பார்க்க போகிறேன், என் கூட மேலே என் கீழே சொல்லி படித்த எல்லாரையும் சந்திக்க போகிறேன் அப்படி சொல்லும்போது மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுதான் வந்து பிரின்சிபல் ரூமுக்குள்ள போய் கையை கட்டி நின்று பணமட்டியால் அடி வாங்கின நாட்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்ல போனால் ஐயோ. ஃபர்ஸ்ட் இயர் வந்து எங்களோட கிளாஸ் ரூம் வந்து இதுக்குள்ளே தான் இருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே படிச்சிருக்கோம். அண்ட் 10ஆம் ஆண்டு வந்து இதுக்கு மேலேருந்து படிச்சிருக்கோம்னா நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டோம்னு சொன்னால் எங்களை முட்டிக்காலில் வந்து வைப்பாங்க வேலுக்குள்ளத்துக்குள்ளே மண்ணில். முதலாம் ஆண்டுலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அண்ட் இதுக்குள்ளே இந்த கிளாஸ் ரூம் அது ஸ்கூலில் வந்துட்டு சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் கிளாஸ் ரூம்லேயே நிற்க மாட்டேன். கட் அடிச்சுட்டு எங்கேயாச்சும் ஓடி பழிஞ்சிடுவேன். பார்த்தீங்கன்னா எங்களோட வச்சில் ஆம்பளையில் வந்து பல்கலைக்கழகம் போனது வந்து இவன் ஒருத்தன் தான் வந்து இந்த டியூஷன் அலைஞ்சவனி நான் வந்து கோட்டையை விட்டானு. ஆனால் அவன் வந்து படித்து முடிச்சுட்டான். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. என்னடா ஸ்போர்ட்ஸுக்கு போகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், அதுக்கும் பின்னால் பேக்கெலாம் போட்டிருக்கான் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. என்னென்னா என்னோட லைஃப்பில் 10 வருஷத்துக்கு முன்னால் விட்ட ஸ்கூல் லைஃப் மறுபடியும் இங்கே துவங்குது. அதாவது இனிமேல் என்னோட லைஃப்ல எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் நான் பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு போக போறேன் அப்படி சொன்னா நம்பவா போறீங்க? அப்படி கிடையாது. பட் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து கிடையாது. எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு பொன்னான நாள். அதாவது இந்த 10 வருஷம் நான் வந்து 2016 ஸ்கூலை விட்டு வந்தேன். 2014 சொன்னால் ஏலவல் படிக்கல தம்பி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏலவல் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் தான் போனேன். 2017 ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு 3 month 4 month ஸ்கூலுக்கு வந்தேன் ஏலவலுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுவும் இல்லை, அப்படியே போயிடுச்சு. பட் வந்து அந்த ஸ்கூல் மெமரிஸ் வந்து அடிக்கடி வரும். அதெல்லாம் மீட்டி பார்ப்போம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அப்படி. பட் இன்னைக்கு நாங்கள் மட்டும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மட்டும் வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் மீட் பண்ணிக்கொள்வோம், எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டி அப்படி இப்படி போட்டுக்கொள்வோம். ஆனால் இன்னைக்கு ஸ்கூலில் படித்தவங்க வந்து எங்களுக்கு மேல் வச்சு கீழ் வச்சு அப்படி சொல்லி நாங்கள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்த வச்சு அப்படி சொல்லி பல பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பழைய மாணவர்கள் சங்கத்தை வந்து ஒன்று கூட்டி மறுபடியும் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆண்களுக்கு கிரிக்கெட்டும் பொம்பளைங்களுக்கு எல்லை அப்படிங்கிற விளையாட்டு போட்டிகளை வந்து நடத்தி நெக்ஸ்ட் இயர் வந்து ஆண்டு நிறைவு விழா ஒன்று வந்து கொண்டாடுறதுக்காக வேண்டி இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுறாங்க. ஆகவே இது வந்து ரொம்பவே நிறைய பேருக்கு பல மெமரிஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப். திவா வரலையா அப்படி சொல்லி கேட்பீங்க. திவா வந்து சில வேலையில் வந்து ஆள் வரல, அதனால் நான் மட்டும் வந்துட்டேன். இந்த இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி மிஸ் பண்ண வேண்டாம். லைஃப் லாங் வந்து நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட பள்ளிக்கூடத்துக்குள்ள வரேன், நான் படித்த கிளாஸ் ரூம் எல்லாம் பார்க்க போகிறேன், என் கூட மேலே என் கீழே சொல்லி படித்த எல்லாரையும் சந்திக்க போகிறேன் அப்படி சொல்லும்போது மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு படித்த எல்லா பேருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட பள்ளிக்கூடம். பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயம். இப்போ வந்து தேசிய பாடசாலையாக வந்து மாற்றம் பெற்று இருக்குது. நாங்கள் வந்து படிக்கும்போது தேசிய பாடசாலையில், அதுக்கப்புறமா வந்து தேசிய பாடசாலையாக வந்து மாறப்பட்டிருக்கிறது. ரைட்டு, நான் முன்கூட்டியே பல விஷயங்களையும் சொல்லாமல் உள்ளே போயிட்டு நான் படித்த கிளாஸ் ரூமில் இருந்து எங்களோட ஸ்போர்ட்ஸ் நடக்கிற பல இடங்களையும் வந்து காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் இல்லைங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கலை வேலைப்பாடுகள், அதாவது மீனை வந்து வெல்கம் பண்ணி போட்டிருக்காங்களா, இது வந்து மீன் பாடம் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கிறதே இந்த ஒரு லோகோ தான் வந்து. ஸோ வெல்கம், இதெல்லாம் வந்து அப்புறம் நடந்த கலை வேலைப்பாடுகள். அண்ட் அதே மாதிரி அங்கேயும் வந்து நடத்தி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கேட்டெல்லாம் நாங்கள் படிக்கும்போது கிடையாது, இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிர்ணயித்தது. 10 வருஷத்துக்கு அப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு மறுபடியும் வந்து பழைய ஞாபகங்கள் அப்படியே கால் எடுத்து வச்சோன்னே அப்படி இருக்குது. இதை வந்து சொல்லவே முடியாது. நான் கேட்டு அடிச்சுட்டு வரேன். அதுக்கு மாடுகள் வந்தால் ஏன்னா வீடியோவில் பார்த்துருப்பாங்க, வந்தால் கேட்டை வந்து திறந்து போட்டு வந்தா அப்படி சொல்லி நம்ம வேலை பழி விழுந்துடும். ஏன்னா இப்படியான பல சம்பவங்களில் ஸ்கூல் படிக்கும்போது மாட்டிப்பட்டு பிரின்சிபல் ரூமுக்குள்ள போய் கையை கட்டி நின்று பணமட்டியால் அடி வாங்கின நாட்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்ல போனால் ஐயோ
மறக்க முடியாது. எத்தனை டீச்சர் சேர்ற கையாலலாம் வந்து அடி வேண்டி இருக்குமோ அதெல்லாம் வந்து பொன்னான தருணங்கள். அவங்கள பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பழைய மேல்மாடின்னு சொல்லுவோம். அதாவது எங்கள்கிட்ட பேச்சு வழக்கில் இது இங்கே தான் முதல்ல இந்த ஸ்கூலில் வந்து கட்டப்பட்ட மேல்மாடி தான். ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறமா அங்கன்னு சொல்லி பல இடத்துல வந்து மேல்மாடிகளாக வந்து கட்டப்பட்டது. இதை வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே வந்து பழைய மேல்மாடி எந்த கிளாஸ் இருக்கா நான் பழைய மேல்மாடி மேலையா கிளையாண்டு கேட்டால் மேலையா கிளையாண்டு சொல்லிடுவோம். நாங்கள் மேலேயும் படிச்சிருக்கோம் கீழையும் படிச்சிருக்கோம். கீழே தான் ஐடி ரூம் அண்ட் வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. டெக்னாலஜி லெவலில் வந்துட்டு திவா வந்து படித்தது வந்து ஐடி ரூமுக்கு 3 ரூமாக தான் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் ரூம் வந்து சூஸ் பண்ணல அப்போலாம் வந்து. ஸோ அதனால் தற்காலிகமாக வந்து அந்த ரூமுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து நான் வந்து ஆர்ட் பாடம் எடுத்ததுனால வந்துட்டு ஏ லெவலில் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் வந்து எங்கள்கிட்ட கிளாஸ் ரூம் வந்து இதுக்குள்ளே தான் இருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே படிச்சிருக்கோம். அண்ட் 10ஆம் ஆண்டு வந்து இதுக்கு மேலேருந்து படிச்சிருக்கோம்னா ஒரு வாட்டி நாங்கள் டீச்சர்ஸ் டே வந்து செய்கிறதுக்காக வேண்டி எல்லா பேருடைய கிளாஸ் ரூமையும் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தப்போ வந்து நைட்டில் தூங்குறப்போ வந்து அவங்க மற்றவங்களோட கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் சில திங்ஸ் வந்து ஆட்டை போட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட டெக்கரேட் பண்ண காலங்களும் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் வந்து இது நாங்கள் இருக்கும்போது கட்டினது வந்து ஆய்வுக்கூட பகுதி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டாக கட்டின அந்த பில்டிங் மேல்மாடிக்கு அப்புறமா கட்டின மேல்மாடினா அதுதான். இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் படித்தது. இதுக்குள்ள தான் பிரின்சிபல் ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் அந்த பக்கம் கட்டியிருக்கிறதுலாம் நாங்கள் ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறமா வந்து கட்டினது. இது வந்து பியூலானந்தர் சிலை. இதுக்குள்ளே முதல்ல வந்து தாமரை வளர்த்துவாங்க, தண்ணி இருந்தது. அதே மாதிரி இதுக்குள்ளே முதல்ல குட்டியெல்லாம் வளர்த்துவாங்க, முதல்ல குட்டியெல்லாம் கிடந்தது. அப்புறம் இதுக்குள்ளே வந்து தாமரைலாம் வளர்த்தது. இப்போ வந்து ஃபுல்லாக மண் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மான் வந்து நாங்கள் படிக்கும்போது இல்லை, இப்போ மான் வச்சுருக்காங்க. இது சரஸ்வதி இங்கே இருக்குது பூஜை, சரஸ்வதி பூஜை அந்த நவராத்திரி விழா நடக்கும்போது ஒருத்தர் ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் நடக்கும். அண்ட் இது வந்து அசம்பிளி வந்து நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்கெட் ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணுற இந்த பிட்ச் வந்து கிடையாது. அப்போல்லாம் வந்து இந்த கான்கிரீட் எதுவுமே பண்ணலை, வெறுமனே மண் தான். என்ன சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டோம்னு சொன்னால் எங்களை முட்டிக்காலில் வந்து வைப்பாங்க வெயிலுக்குள்ளத்துக்குள்ளே மண்ணில். இந்த இடத்துல வந்து இருந்துருப்போம். அப்படியே மண்ணுக்கு வந்து அப்படியே மண் ஹீட்டாக முழங்காலில் படும்போது பயங்கர வலியாக இருக்கும். ஆனால் வந்து நான் சொன்ன பிரின்சிபல் ரூம் வந்து இதுதான் வந்து பிரின்சிபல் ரூம். ஸோ இதுக்குள்ளே தான் கையை கட்டிருந்து நிறைய வாட்டி அடி வேண்டியிருக்கும். இதுக்கு மேல் கிளாஸ் ரூம் வந்து எங்கிறது மேலேருந்து நான் சொன்னல திவா வந்து என்னில் பிடிக்கிறதுக்கான திவா நான் ஒன்றா சேர்கிறதுக்கான காரணமே வந்து அந்த ஃபன் பண்ணுவோம், அந்த பையில் அடிப்போம் மெசேஜில். ஸோ என்ன கிளாஸ் அவன்கிட்ட கிளாஸ் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குமே ஃப்ரீ சப்ஜெக்ட். அன்றைக்கி வந்து டீச்சர் சார் வரலன்னு சொன்னாலும் வந்து எங்களுடைய கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துட்டு என்னை அடிக்க சொல்லுவான். நான் மேலே அடிப்பேன். மேலே அடிக்கிற சத்தம் கீழே எப்படி கேட்கும், கீழே தான் பிரின்சிபல் ரூம் எப்படி கேட்கும். அந்த சவுண்டுக்கு வந்து நைஸாக மேலே வந்துடுவார் பிரின்சிபல். வந்தால் இவங்க நீ எல்லாரும் கலைஞ்சி ஓடிடுவாங்க. அடித்து நான் தான் அடி பண்ணுறது அந்த நாட்கள்லாம். அப்படி அந்த புதுசாக கட்டிருக்க அந்த பில்டிங் சைட்டில் வந்துட்டு ஹால் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நடக்கும். அது வந்து மறக்க முடியாது. நான் வந்து பாடம் இல்லை ஃப்ரீ டைம் நேரமெல்லாம் நாங்கள் இதில் மேலே நிற்போம், இந்த படிக்கட்டில் வந்து மேலே நிற்போம். ஸோ அந்த பக்கம் எங்களுக்கு கீழ் வச்சு இருந்தது, இந்த பக்கம் நாங்கள் இருந்தேன். ஒரு வாட்டி எங்களுக்கு கீழ் வச்சுக்கும் எங்களுக்கும் பயங்கர சண்டை. இதில் கவிதாச்சி எல்லா பேருமே ஈடுபட்டிருந்தாங்க. எல்லோரும் லைனாக கையை கட்டி போய் அடி வேணும் அந்த சண்டையை பிடிச்சிட்டு. அப்புறம் மற்ற சொன்னால் இதுக்குள்ள வந்து எங்களுக்கு சுகாதார பாடம் படிப்பிச்சவங்க வந்து இதுக்குள்ளே அண்ட் பிடி சப்ஜெக்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் எடுப்பாங்க. அண்ட் வந்து இதுதான் வந்து லைப்ரரி. அப்படியே அதை வந்து பார்த்தீங்க சொன்னால் அது ஆமோட்டு பள்ளின்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்குள்ளே வந்து பெருசாக படித்ததில்ல. அது ஒரு பேட்ச் வந்து நாங்கள் அதுக்குள்ளே வந்து படித்தோம்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் மறந்துட்டேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து செயன்முறை பாடம் வந்து நடக்கிறது எங்களுக்கு இதுக்குள்ளே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கம் வந்து பிரைமரி சைட்டு, அதாவது 1லேருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏரியா. நான் முதலாம் ஆண்டுலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அண்ட் இதுக்குள்ளே இந்த கிளாஸ் ரூம் அது எல்லாமே வந்து அப்படியே படித்தது வணக்கம் சார். ஸோ பிரின்சிபல் எனக்கு வந்து மெக்ஸ் பாடம் வந்து படிச்சிருக்கார் பிரின்சிபல் வந்து. நான் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ பிரின்சிபல் அவர் தான். எங்களுக்கு படிப்பிங்க ஒரு சேராக இருந்தவர் இந்த பிரின்சிபலாக மாறியிருக்கார். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஆரம்பத்தில் பிரைமரி பார்ட்டிக்கு வந்து இதுக்குள்ளே தான் வந்து ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். இதுதான் ஹாலாக வச்சுருந்தது இந்த ஹாலுக்குள்ளே. ஸோ இதுக்குள்ளெல்லாம் நான் படித்தது முதலாம் ஆண்டு படிக்கும்போதெல்லாம் நான் இதுக்குள்ளே படித்தது. அண்ட் இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு சில்ட்ரன் பார்க் ஒன்று இருந்தது முதல்ல. இப்போ கிடையாது, இப்போ இல்லை, அது முதல்ல இருந்தது. அந்த சில்ட்ரன் பார்க் பக்கத்தில் வந்து மண்பட்டியால் இது செய்யும்போது என்னோட படித்த மற்றொரு படி எனக்கு மண்டையில் குத்திப்பட்டு பிளட்டு வந்து அப்படிலாம் பெரிய இது. அண்ட் அதே மாதிரி வந்து மியூசிக் ரூம், இது வந்து டான்ஸ் ரூம் சொல்ல மறந்துட்டு. இது வந்து டான்ஸ் ரூம், மியூசிக் ரூம் அங்கே இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸ்கூலில் வந்துட்டு சயின்ஸ், மேக்ஸு, இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் கிளாஸ் ரூம்லேயே நிற்க மாட்டேன், கட் அடிச்சுட்டு எங்கேயாச்சும் ஓடி பொழிஞ்சிடுவேன்னு சொல்லி. அதில் முக்கியமான இடம் ஒன்று மியூசிக் ரூம், இன்னொன்று வந்து இந்த டான்ஸ் ரூம். என்ன சொன்னால் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது. அப்போ அந்த டைம்லலாம் நான் அவங்கள்ட்ட சொல்கிற ரீசன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ் கிட்ட வந்து நாளைக்கு ப்ரோக்ராம் கொண்டு போகிறதுக்காண்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண வர சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு வந்து ப்ராக்டிஸ் நடக்கும். அது மியூசிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்துட்டு தபேலா, டோல்கி இதெல்லாம்
நான் வந்து ப்ளே பண்ணுறது நான் அப்படிங்கிறனால வந்து இருந்துருவேன். அது ப்ராக்டிஸ் பண்ணுறேனே இல்லையோ போய் சொல்லிட்டு அது ஒரு ரீசன், அது ஒரு காரணமாக சொல்லிட்டு வந்து இருந்துருவேன். ஸோ இவ்வளோ வந்து ஸ்கூல் மெமரி கிடையாது, இதை தாண்டி நிறையவே இருக்குது. சொல்ல போனால் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் மட்டும் சொல்ல உங்களுக்கு போரிங்காக இருக்கும். அண்ட் இனிமேல் முக்கியமாக வந்து உள்ளே போய் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்போ வந்து காய் சுற்றுறேன்னு சொல்லி சொன்னவங்க, அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த டீம் இறங்குற அப்படி அந்த அணியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிஞ்சோ சொல்லி தெரியாது, பார்க்கலாம். அந்த அந்த குரூப்புக்குரிய கோஆர்டினேட்டர் மாதிரி விரைவாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பேட்ச் ஸ்கூலில் ஒரு பேட்ச் வந்து பொறுப்படுத்த பண்ணி முடிச்சது. இதே மாதிரி ஸ்கூல்களில் பல ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து கொடுத்து அவங்க பண்ணி முடிச்சிருந்தாங்க. எங்களோட பேட்சால் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் ஒன்றுமே பண்ணலை. ஒரு ஆசை இருந்தது வந்து நான்லாம் பேன் டீமில் இருந்தேன். அப்போ பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, பக்கத்து ஸ்கூலில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வேண்டி நாங்கள் இதை பண்ணியிருந்தோம். ஆகையினால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேண்டி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா பட் அது இன்னொரு பேட்ச் வந்து செய்து கொடுத்துட்டாங்க. ஆகையினால மற்ற இன்னொரு பிளான் பண்ணாங்க. வந்து அந்த பிளான் வந்து இன்னும் சக்ஸஸ் பண்ணலை. அது கோஆர்டினேட் பண்ணுறாங்கடா கேட்கணும் இன்னும் பண்ணலை அப்படி சொல்லி. ஸோ அப்படியே சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேப்பிலே வந்து நீங்கள் நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஓகே, சகல பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ தான் வந்தேன், சரியாக இருந்து எல்லா பக்கத்தாலையும் போல் விழுது, இந்த பக்கம் திருப்பிட்டு தெரியாது. ஸோ டபுள் டீம் வந்து இதை வந்து இந்த கொட்டியில் வந்து இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் கிரவுண்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். அண்ட் வந்து ஆம்பளை பசங்கள் படிநிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து வரல டீமில். நான் இப்போ தான் சரியாக பஸ்லேருந்து வந்து வீட்டை போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, ஸோ ஒரு பக்கம் மழை கட்டி வருது. நாளைக்கு ஸ்போர்ட்ஸில் களமிறக்கிறதுக்காண்டி இன்றைக்கி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வளைச்சி கேர்ள்ஸ் தான் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பாய்ஸை பார்த்திங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் பிச் வந்து அந்த இடத்துலையும் இந்த இடத்துல 2 இடத்துல வந்து இருக்குது. மற்ற இடங்களில் வந்து எல்லைக்கு தான் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எங்கள் அக்கா வந்து பாருங்கள் எங்கே இருக்காங்க, இங்கே பாருங்கள், இது அக்கா. அண்ட் வந்து சின்னண்ணா பெரியண்ணா எல்லோரும் இதே ஸ்கூலில் தான் படித்தோம். பட் பெரியண்ணா தெரியும் வெளிநாட்டில் குறையில்ல. ஸோ சின்னண்ணாட டீம் வந்து எங்கேயாச்சும் நிற்பாங்க. சப்போஸ் அவங்களும் வந்திருக்காங்களா இல்லையான்றது தெரியாது, தேடி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு சொன்னேன், சும்மா மழை வந்துட்டு இருக்கு, பெய்யுமோ தெரியான்னு தான் சொன்னேன். நான் தான் மழை பெஞ்சிட்டு எல்லாருமே வந்து கொட்டிலுக்கு ஒதுக்கிட்டாங்க. நாளைக்கு கொட்டிலுக்கு நிற்க வேண்டிய வெயிலுக்கு இன்றைக்கு மலைக்குள்ளே நிற்க தொடங்கிட்டாங்க. ஒரு கொட்டில் அப்படியே காற்றுக்கு பறந்து போய் இப்படி கிடக்கிட்டு பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே இருந்த கொட்டியில் அது பறந்து போய் அங்கே கிடைக்குது. ஸோ நாளை இதே இப்போ யாழ்ப்பாண பக்கம்லாம் செம்ம காற்று வீசிட்டு இருக்கு. அதே காற்று இங்கே வீசி தொடங்கணும்னா அவ்வளோ தான் பிறகு. ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நேற்று நடந்து. ஸோ நான் நேற்று அஃப்னாவிலேருந்து வந்த உடனே வந்து ஓடி வந்துட்டேன் இங்கே. ஏன்னா இதுக்காக வேண்டி தான் வந்தது, அதனால் ஓடி வந்துட்டேன். ஸோ நேற்றே காமிச்சிருப்பேன் அத்தனை கொட்டில்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால். அதே மாதிரி நேற்று காற்றுல பறந்த ஒரு கொட்டில் இருக்குல்ல, அதுதான் எங்களோட கொட்டில். நான் அதை காண்பிக்கிறேன். ஆனால் அதுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது வந்து இந்த பிச்சில் தான் நடக்கும், இங்கே தான் நடக்கும். இங்கேயும் நடக்கும் அங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பிச் இருக்குது, 2 இடத்துல நடக்குமா இல்லை என்ன மாதிரி சொல்லி எனக்கு சரியாக தெரியல. ஸோ எல்லாருமே இப்போயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் எங்களோட கொட்டியில் வந்து அங்கே இருக்குது. அதாவது காற்றுல பறந்த கொட்டில் வந்து எங்களோட கொட்டில் தான் வந்து. இன்னைக்கு இந்த இடத்துல நான் மட்டும் பேச வேண்டியது இது இல்லை, திவா வந்து இருக்கா, திவாவும் சேர்ந்து பேசிருக்க வேண்டியது. திவா வந்து வரலை. உடனடியாக இந்த மைதானத்தை விட்டு வெளியே நகர்த்துமாறு நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியே நம்ம உடுப்பு கடை ஓனர்ல இருந்து யாழுவா எல்லாருமே வந்து இங்க நிக்கிறாங்க. ரைட், ஓகே. சோமண்ணே இல்லையா இன்றைக்குமா? ஓகே. ஸோ சோமண்ணா இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து கிரிக்கெட்டில் வந்து பெரிய ஒரு ஆள். இங்கே எல்லா பழகி வர பசங்களுக்கு வந்து கிரிக்கெட் கற்றுக் கொடுக்குறது அவர் தான் சொல்லி கண்டிப்பாக. எங்களோட ஊரில் வந்து எங்களோட ஜங்ஷன் அந்த கிளப் டவர்னு இருக்குது. அந்த கிளப் டவரை இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக வந்து பார்த்து பராமரிக்கிறது அவர் தான். ஸோ அவருக்கு பெரிய கடன் பட்டிருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பார்ட்டி கோஆர்டினேட்டர் யாருன்றதை காட்டுறேன் நான். இப்போ கோஆர்டினேட்டர் எங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து இவர் தான். ஸோ நாங்கள் ஒருத்தரும் இல்லை, அவர் இங்கே வாங்க ஓடலாம், இங்கே வாங்க. அவர் வந்து கடை வேலை இன்றைக்கு அவர் விட்டுட்டு இப்படி வந்து அங்கே நம்மளோட உடுப்பு கடை ஓனர் கனியம்பாரியம் மறைக்க வேணாம். கனியம்பாரியம் வந்து லீவ் போட்டாப்புல. ஸோ ஏன் ப்ரோ உங்களோட வெஜ்ஜால் வந்து உங்களோட நம்மளோட வெஜ்ஜால் இன்னும் எந்த ஒரு ப்ராஜெக்ட் இங்கே செய்யலை? என்ன சொல்ல, ஆரம்பத்தில் செஞ்சால் வந்து ஒரு இது இருக்காது. நம்ம 2000 அடுத்த வருஷம் வந்து என்ன சொல்ல நம்ம ஆண்டுக்குள்ள வருது தானே, அப்போ அதுக்கு கிட்டவா செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். அடுத்து நம்ம ஒரு வேலை செஞ்சால் அது வந்து நம்மளோட பேரை
எப்பயும் சொல்லக்கூடிய மாதிரி நம்ம அந்த பேரை பொறிக்கணும்ல நம்ம அந்த மறக்காம நினைவாரிக்கணும். சின்ன இப்போ பெயிண்ட் அடிக்கிறதோ இது செய்கிறதோ அந்தந்த வேலைகள் செய்கிறதோ நம்மளை அந்த பெயிண்ட் அழிஞ்சா அந்த நம்ம அடிச்சதுன்றது அழிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் நம்ம செய்கிற வேலை வந்து காலகாலத்து இருக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்வோம் பார்ப்போம். அதுக்கு நம்மளோட வெஜ்ஜாக்களும் கடவுளும் ஒத்துழைக்கட்டும். நன்றி. ஓகே, ஏன் நாங்கள் ஒரு கோஆர்டினேட்டர் எல்லாம் பண்ணுறோம்னு சொன்னால் இப்போ இப்படி சொன்னார் பார்த்தீங்களா, என்ன மிஸ்டேக் விட்டாலும் அதை சமாளிச்சிடலாம். அந்த பக்கம் இருக்கிறனால அவர் எங்களுக்கு தலைவராக இருக்காப்புல. வாழ்த்துக்கள், நன்றி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வச்சில் ஆம்பளையில் வந்து பல்கலைக்கழகம் போனது வந்து ஒருத்தன் தான் வந்து மானத்தை காப்பாற்றினேன். ஒருத்தன் தான் வந்து பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி போனது. உண்மையை சொன்னால் நாங்களாவது ஸ்கூலில் பாதியில் விட்டுட்டோம். அவன் தான் படித்து முடிச்சிருந்தோம். வந்து அவனோட படிப்பை சொல்லி அவனு சொன்னால் உண்மையில் டார்கெட் படிப்புன்னு சொல்லலாம். கிரேட் 7ல் இருந்து அப்படி நெருப்பாக படித்தான். ஏன் இந்த டியூஷன் வந்து அலைஞ்சவனி எல்லாம் வந்து கோட்டையை விட்டானே. ஆனால் அவன் வந்து படித்து முடிச்சுட்டு அப்போ என்ன மச்சா எல்லாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் என்ன பாப்போம், என்ன செய்யலாம். பிளான் ஒன்றும் இல்லை. பிளான் இல்லை, சூப்பராக நம்மளை போல தான் பிளான் நான் லைஃப்பில் இருக்கும். இல்லை பிளான் ஒன்று நினைச்சோம்னா அது சக்ஸஸ் ஆகாட்டி நம்மளுக்கு அதை விட அதுவும் ஒன்று நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கொள்ளும். சூப்பர் சூப்பர். இது எப்படி இருக்கு? அதான் அவன் பல்கலைக்கழகம் ஒத்துக்கிறான். நீ கடைக்கு போகிறத வச்சு எங்கேயும் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவளை கடைக்கு போகிறதா கொஞ்சம் பிஸ்னஸ் பார்த்துருக்கலாம். இருக்கதான் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வச்சில் இப்போ வீடியோவில் கிலோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிலோ அதாவது பிக் சோய்ஸை வந்து கடை வச்சிருக்காப்புல அவர். அங்கால பிரசாந்தெல்லாம் வந்து வேறு ஸ்கூலில் படித்தவங்க. நாங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சினாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இவனும் தீவான் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி. அவனு வேண்ட வீடும் தீவாவோட வீடும் பக்கத்து வீடு தான். அப்போதுல இப்போ வரைக்கும் அவனோட ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்போ இன்றைக்கு லீவ் போட்டாச்சு, நாளைக்கு லீவ். நாளைக்கு சூப்பர். என்னடா எப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து A level படிச்சீங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம்? 8 வருஷமா 7 வருஷமா? 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மீட் பண்ணக்கூடாதா? அதுக்கு தான் வந்திருக்கு. ரைட், ஓகே. ஸோ இப்படியே வந்து மற்ற வெஜ் பார்ட்டியும் இருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு மியூசிக் பாடம் நான் மியூசிக் பாடம் எடுக்கலை. மியூசிக் இதுகளுக்கு போகிறதுக்கு வந்து இங்கே இதாக இருக்கிற டீச்சர் அழகமா டீச்சர்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களை அக்காடை வச்சு அங்கெல்லாம் போயிட்டு எல்லா பேருக்கூடையும் வந்து பேசி நம்ம ஷேர் பண்ணலாம். ஆன்மாக்களுக்கும் ஒரு நிமிட மௌன அஞ்சலியினை செலுத்துமாறு பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய மாணவ செல்வங்களினால் எங்களுடைய பாடசாலை அதிபரிடம் கையளிக்கின்ற நிகழ்வு சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கண்டுமணி மகா வித்தியாலய பழைய மாணவ சங்கத்தின் ஏற்பாட்டில் நடாத்தப்படுகின்ற மாபெரும் விளையாட்டு திருவிழாவின் முதலாவது நாள் நிகழ்வின் முதலாவது போட்டியாக 2014 மற்றும் 2016 ஆண்டு காபோத சாதாரண தரத்திலே கண்டுமணி மகா வித்தியாலயத்திலே கல்வி பயின்ற மாணவர்களுக்கான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த போட்டி நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக 2 அணித்தலைவரும் அதேபோன்று எங்களுடைய கண்டுமணி மகா வித்தியாலயத்தினுடைய அதிபரும் அதேபோன்று பழைய மாணவ சங்கத்தினுடைய தலைவருமாகிய கிருஷ்ணபிள்ளை சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அதேபோன்று இந்த சிறப்பு நடுவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். முதலாவது போட்டியின் நாணய சுழற்சி தற்பொழுது இடம்பெறுகின்றது. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் 2 டீம், அதில் ஒரு டீம் நம்ம டீம். 2000 விழுதுகள். ஸோ இதான் நம்ம தேசிய டீம். நாணய சுழற்சியிலே வெற்றி ஈட்டிய 2016 ஆண்டு காபோத சாதாரண தரத்திலே கல்வி பயின்ற மாணவர்கள் நாணய சுழற்சியில் வெற்றியீட்டி கள்ளத்தடுப்பினை தெரிவு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கான போட்டி கிரவுண்ட்
ஒன்றில் இடம்பெற காத்திருக்கின்றது. அதாவது அங்கே எங்களுடைய வடக்கு திசையில் இருக்கின்ற கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே ரெண்டு பிச் இருக்குது அதுல ஒரு பிச் இங்க ஒரு பிச் அங்க ஏபி அப்படி சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி எல்லைக்கும் ஒரு பக்கம் அப்படி 1994 அதே போன்று 1996 ஆண்டுக்கான கிரிக்கெட் போட்டி. இந்த போட்டியின் நாடு சுழற்சியில் ஈடுபடுவதற்காக என்ன நீங்க இறங்குற அவரஸ்டிக்கு ரைட் ஓகே அப்ப களத்தில் இறங்க போறோம். நல்ல வேலை கெப் மாதிரி மண்டையை செஞ்சு வச்சிருக்கு நிறைய பேருக்கு லைஃபிங்க தெரியும். அது இதுக்கு தான். ஸோ ஃபீல்டிங் பார்க்குறதுக்கு மண்டை காயாது இல்லை. ஆகையினால இப்போ இறங்கி ஃபீல்டிங் பார்க்க டேய் பெட்டிங்கா ஒரு ஃபீல்டிங் ஃபீல்டிங் தான் ஃபீல்டிங். நான் ஃபீல்டிங்கு மட்டும் இறங்குவேன். பெட்டு தூக்க மாட்டேன், பால் தூக்க மாட்டேன். சும்மாவே ஒரு கடமைக்கு நிற்பேன். என்ன சொன்னால் அதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு பேட்ச் ஒரு டீமில் இருந்து கிரிக்கெட்டுக்கு வந்து 7 பேர் பங்கு பற்றலாம். அதே மாதிரி எல்லைக்கு வந்துட்டு 9 பேர் நினைக்கிறேன், 9 பேர் சம்திங் அப்படி தான். ஸோ வந்து 7 பேர் வந்து தான் கிரிக்கெட்டில் வந்து களமிறங்கலாம். எங்கடையில் வந்து பசங்க 8 பேர் தான். உண்மையாக சொல்ல போனால் எங்களோட குரூப்பில் எங்களோட சின்ன வயசுலேருந்து படித்தவங்க வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க. பட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற பாய்ஸே வந்து 8 பாய்ஸு, கேர்ள்ஸு வந்து 7-6 கேர்ள்ஸு, அவ்வளோதான். மற்றவங்களாம் வந்து ஒரு திசையில் வெளிநாடுகளில் வேலை இல்லை, இனி திருமணமாகி குழந்தை கிடைச்சி இனி குழந்தைய பார்க்குற வீட்டு பொறுப்பு அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து நின்றுட்டாங்க. ஆனால் நாங்கள் ஜெஸ்ஸி கிட்டத்தட்ட 50-54 சம்திங் அடித்தான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். 45 அப்படின்னு அடித்தோம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்களோட இறங்கி கிரவுண்டுக்குள்ளே ஃபீல்டிங்கில் இறங்கி எரிஞ்சிட்டு ஏதாச்சும் நம்மளால் வந்த பாட்டுக்கு பிடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஓவர், அதாவது ஒரு இந்த மெச் இருக்குல்ல, இந்த மெச்சில் வந்துட்டு ஒரு டீமுக்கு 5 ஓவர் தான். அதுவும் ஒரு ஓவருக்கு 5 பால் தான். அவங்களுக்கு தெரியும் 6 பால் வந்து போட்டு விளையாடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ஓவருக்கு 5 பால் தான். டோட்டல் வந்து 5 ஓவர் தான். ஸோ வந்து 25 பால் ஒரு டீமுக்கு. அந்த 25 பாலில் எத்தனை ரன் எடுப்பாங்களோ அதுதான் ரன்னு. ஸோ பார்க்கலாம். வேண்டுகோள், நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு போட்டியில் கலந்து கொள்ளாவிட்டால் எதிரணிக்கு வெற்றி வழங்கப்படும். இரண்டாயிரத்தி 2018 அணியின் தலைவரை நாங்கள் அன்பு அழைத்திருக்கிறோம். எங்களுடைய கல்லூரியின் முதல்வரும் இங்கே வருகிறார். எங்களுடைய பாடசாலையினுடைய மதிப்புக்குரிய அதிபர் கிருஷ்ணராஜன் சார் அவர்களை நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அதுபோன்று மறுபுறம் 2 அணிகளுக்கான கிரிக்கெட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று எல்லை மைதானத்தில் 2007-2008 கல்வி பயின்ற மாணவர்களுக்கான எல்லை போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. 2 அணி தலைவர்களையும் நாணய சுழற்சி நடத்துவதற்காக நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம்.